இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஹார கழுத்துக்கு மேட்சிங்காக ஸ்லீவ்லேயும் டிசைன் கொடுக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ ஸ்லீவோட அகலம் 13ங்க. நம்ம இடையில் அந்த ஒரு டிசைனை வைக்க போகிறதுக்காக ஸ்லீவை நான் ரொம்ப கம்மியாக வெட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம 2ஆக வெட்டிடலாம். அதாவது ஸ்லீவோட மேலே நம்ம அந்த டிசைனை கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கிளாத் எடுத்து அதில் நம்ம ஜாயின் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ ஸ்லீவோட அந்த ஃபுல் அகலம் கிடச்சிரும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த இடையில் வெட்டிக்கிட்டேன். இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவோட ஒரு பாகத்தை இதுலேயும் இன்னொரு பாகத்தை அதுலேயும் பண்ணிட்டோம்னா வந்துடும். நான் உங்களுக்கு அது தச்சு காட்டுறேன். இந்த ஜரிகையோட உள் பாகங்கள் குத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இது ரொம்பவே ஸ்கின்னில் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இருந்தால் பிடிக்காது. அதனால் சும்மா ஒரு லைனிங் துணி வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 பாகத்துலேயும் நம்ம மடிக்கிற இடம் போக மீத இடத்துல இந்த டிசைனை அப்படியே வைக்கலாம். அப்படியே இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சோம்னா இதோட ஆப்போசிட்டில் இப்படி வைக்கணும். நீங்கள் இப்படி வச்சு பார்த்துட்டு அது மாதிரியே வைங்க. இது ஸ்லீவோட டாப். இங்கே நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதோட டாப். அது நம்ம வச்ச அந்த பீஸை அப்படியே அடியில் வச்சு இந்த பீஸில் ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம நெக்கில் வச்ச மாதிரியே இங்கே நம்ம அந்த லேஸை கொடுத்துடலாம். இது இன்னமும் நமக்கு தேவையான அளவுக்கு டிசைனை அதிகப்படுத்தலாம். அப்படின்னும் பொழுது இடையிலையும் நீங்கள் இந்த மாதிரி லேஸை வச்சு பண்ணலாம். ஸோ மேலும் இதை இன்னமும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க்கை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கட்டாயமாக கையில் தேய்ங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் எல்லாம் நீங்கள் தைக்கும் பொழுது ஒன்று ஊசி உடையும். ஏன்னா அது உங்களுக்கு வரிசையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த எட்ஜில் தையல் போட முடியாது. இதுக்குள்ளே இருக்கிற டிசைனும் சில நேரங்களில் நமக்கு ஊசியில் மாட்டி வெளியே ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும் அந்த ஜர்தோசிலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கையிலேயே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லைஃபாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் அயன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கூட இதில் நிற்காது. ஸ்டோன் சின்னதுனா நம்ம கம் போட்டு ஓட்டலாம். இவ்வளோ பெருசு கம் போட்டு ஒட்டினாலும் நீங்கள் கையில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லது.
இந்த மாதிரி எட்ஜஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெம்மிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது இந்த ஓரங்கள் வந்து உங்களுக்கு தூக்கிக்கிட்டு நிற்காமல் இருக்கும். நீங்கள் இந்த நூலோட இந்த லென்த் அப்படி வர்றதுக்கு பதிலாக இங்கேயே இந்த ஊசியை குத்திட்டு நீங்கள் எங்கே எடுக்கணுமோ அங்கே கீழே இருந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணதும் வேறு நிறம் நூல் போட்டோம் கூட தெரியாது. இப்போ இந்த கழுத்துக்கு மேட்சிங்காக நாம் ஸ்லீவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு தோழி கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் இந்த ஓரங்கள்லாம் கிளிட்டர்ஸ் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் பிற்பாடு செய்யலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன், அதை வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.